வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது டெல்லியின் முக்கிய புள்ளியாக விளங்கக்கூடிய, முக்கிய தலையாக விளங்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்ல முடியாத பெரும் அளவிற்கு எதிர்ப்புகளை வெளியிட்டார்கள் என்று கூறப்படுகிறது. பெரும் எதிர்வலை வீசிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அங்கு யாருமே பிரச்சாரம் செய்ய விரும்பவில்லை, யாருமே பெரும் விதத்தில் அங்கு ஆதரவை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சராக விளங்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களும் அங்கு செல்ல இருந்தார். ஸோ அங்கு இருக்கவர்களுக்கே அங்கு மரியாதை கிடைக்காத போல் தமிழகத்திலிருந்து சென்றவர்களுக்கு மட்டும் அங்கு பெரும் விதத்தில் ஆதரவு கொடுத்து விடுவார்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் நம்முடைய தமிழகத்தின் உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு சர்ச்சைக்கு இன்னும் கூட சிக்கியிருக்கிறார். ஏனென்றால் சாணதான தர்மத்தை கொடுத்து எதிர்ப்பலைகளையும் வீசிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் இது சிக்கலாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு சிக்கல் என்பது இருக்கிறது என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய திமுகவினர்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பலையை தூண்டுகிறார்கள். இது மதத்தையும் மற்ற ஒரு இனத்தின் ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துகிறது என்று ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஐஎன்டி கூட்டணியில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக விளங்கக்கூடிய மம்தா பானர்ஜி நம்மளுடைய ஐஎன்டி கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்றதற்கான காரணம் இதுவாகவே கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல கட்ட சிக்கல்கள் இருப்பதனால கூட்டணிக்குள்ளே இருந்தது, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியத்துவத்தை அவமதிக்கும் செயலாக பேச்சுக்களாக பேசிக்கொண்டிருந்தால் இது எப்படி அப்படின்னு சொல்லி முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக விலகி வரும் சூழலில் மிகப்பெரிய அளவில் அடிவாங்கல் என்பது இந்த ஒரு சூழலில் நடைபெறும். வாக்கு ரீதியாகவோ இல்லை தொகுதியின் சதவீத ரீதியாகவோ மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தும், பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.